கலந்து கொண்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று இந்த சபையிலே சமர்ப்பித்தார்கள். நாங்கள் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். குறிப்பாக வரவு செலவு திட்டத்திலே பல்வேறுபட்ட தரப்பினர் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக அபிவிருத்தி பணிகளுக்காக பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடுகள், அதேபோன்று சிறுவர்கள், அதேபோன்று பாதிக்கப்பட்ட பெண்கள், அதேபோன்று நோய்களினால் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கான நிவாரணம் போன்ற பல்வேறுபட்ட வசதிகள், அதேபோன்று பல்கலைக்கழக மாணவர்களுடைய மகாபல நிதியம் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்ட விஷயங்கள் உண்மையிலேயே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் அதற்கு நன்றி பாராட்டுகின்றோம். இந்த நாடு இருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமையிலே இவ்வாறு ஒரு மிகச்சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்திருந்தார். குறிப்பாக இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே அரச ஊழியர்கள், தனியார் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு போதுமான அளவு வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குறைபாடும் இருக்கிறது. நேற்று பட்ஜெட் சமர்ப்பித்ததன் பின்னர் வெளிவந்த ஒரு பத்திரிகையிலே, முரசு என்கின்ற மாலை முரசு பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியாக எழுதப்பட்டிருந்தது, அரச தனியார் துறையினரை ஏமாற்றிய அனுரவின் பட்ஜெட், எதிர்பார்த்த சம்பள அதிகரிப்பு இல்லை என்று அந்த மாலை முரசு பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியிலேயே அது குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையிலேயே அரசாங்கம் முடிந்த அளவு சகல தரப்பினரையும் திருப்திப்படுத்திய ஒரு சூழ்நிலையிலே அரசு ஊழியர்கள் கடந்த தேர்தலிலே இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக 70-80% வாக்களித்தவர்கள். இருந்தாலும் அந்த அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு எதிர்பார்த்த அளவு இடம்பெறவில்லை. அது 3 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டாக ஒரு குறிப்பிட்ட வீதம் வழங்குகின்றதும், இந்த ஆண்டிலே மிக குறுகிய அளவான சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு கவலை இந்த அரசு ஊழியர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதேபோன்று கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் அநேகமாக முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியையும் நான் சொல்லி வைத்தாக வேண்டும். கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்கென்று எந்த ஒரு விசேட நிதியும் இந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கப்படவில்லை. வடக்கு மாகாணத்துக்கு பாரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாலங்கள் கட்டுவதற்கு, வீதிகளை புனரமைப்பதற்கு 5000 மில்லியன் என்று 5 பில்லியன் என்று பாரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், நன்றி தெரிவிக்கின்றோம். அதேபோன்று கிழக்கு மாகாணம் யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், 3 இன மக்களும் ஒற்றுமையோடு வாழுகிற ஒரு பிரதேசம். கிழக்கு மாகாண சபைக்கு கூட போதிய அளவு நிதி அரசாங்கத்தால் கிடைப்பதில்லை. மிக குறைந்த நிதிதான் அந்த மாகாணத்துக்கு கிடைக்கிறது. அந்த மாகாணம் இயற்கை செயற்கை அனர்த்தங்களால் அழிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அண்மை காலங்களில் ஏற்பட்ட 2-3 வெள்ளங்களில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாலங்கள், வீதிகள், நிறைய பாடசாலை கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை மீள கட்டி எழுப்பதற்கு எந்த ஒரு நிதியும் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த பட்ஜெட்டிலே நேற்று ஒதுக்கப்படாவிட்டாலும் அரசாங்கத்திடம் இருக்கின்ற மூலதன நிதி ஒதுக்கீடுகளிலே இருந்து இன்னும் ஒதுக்கீடு செய்ய முடியும். ஆகவே கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட வேலை திட்டங்களுக்கான நிதிகளையும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக தென்கிழக்கு பல்கலைக்கழகம் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிறது. இன்னும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு போதுமான கட்டிடங்கள் இல்லை, போதுமான வசதிகள் இல்லை. ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருகின்ற போது வருடத்துக்கு 2 தடவை சுமார் 2-3 அடி தண்ணி நிறைந்து முழுவதும் மூட வேண்டிய நிலை இருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு நுழைய முடியாத அளவு
வெள்ளம் நிறைந்து செல்கிறது. ஆகவே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அபிவிருத்திக்காக, அந்த நிரந்தரமான வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த பல்கலைக்கழகத்துக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒலிவில் துறைமுகம் கட்டப்பட்டு அப்படியே இருக்கிறது. அதை புனரமைத்து அது ஒரு பிரயோசனப்படும் வகையிலே அங்கிருக்கின்ற ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான மீனவர்கள், முழு கிழக்கு மாகாண மீனவர்களுக்கு கூட ஒழுங்கான ஒரு துறைமுகம் இல்லை. தெற்கிலே பல துறைமுகம், தெற்கு மாகாணத்திலே ஒவ்வொரு பிரதேசத்திலும் துறைமுகம் இருக்கிறது. ஆனால் முழு கிழக்கு மாகாணமும் மீன்பிடி துறையிலே ஒரு முக்கியமான பொருளாதாரத்தை கொடுக்கின்ற மாகாணம். ஒரு மீன்பிடி துறைமுகம் கூட கிழக்கு மாகாணத்திலே கிடையாது. திருமலை துறைமுகம் கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறது. வாழச்சேனை துறைமுகம் மிகச்சிறிய ஒரு துறைமுகம் அல்லது. ஆகவே கிழக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்ட அந்த துறைமுகத்தை கட்டியெழுப்பி அதற்கு தேவையான வசதிகளை செய்து அங்கிருக்கின்ற பாதிப்புகளை சரி செய்து அதனை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகள், தொழில்நுட்ப கூடங்கள் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிறது. ஆகவே அதே போன்று வீதிகள், பாலங்கள் கட்டப்படாமல் உடைந்த நிலையிலே இருக்கிறது. ஆகவே இவற்றை சரி செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆகவே அரசாங்கத்தினுடைய ஒரு கவனம் கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்பதில் இருக்க வேண்டும். கடந்த தேர்தலில் மிக அதிகமான மக்கள், மூவின மக்களும் உங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக வாக்களித்தவர்கள். ஆகவே அரசாங்கத்தினுடைய கடமை அவற்றை செய்வதற்கு முனைவது. அந்த அடிப்படையில் உங்களுடைய கவனம் அந்த கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை நீங்கள் செய்வரும் சந்தர்ப்பத்தை சேர்த்துக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்றுதான் பல நீர்ப்பாசன கால்வாய்கள், 2 குளங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுகிற வெள்ளம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெய்கின்ற மழைகளால் அல்ல, மலையக பகுதியிலே, மத்திய மாகாணத்திலே, ஊவா மாகாணத்திலே பெய்கின்ற அவ்வளவு மழையும் கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்து மட்டக்களப்பு ஆறிலே விழுவதால் மட்டக்களப்பு வாவி நிறைந்து அந்த பிரதேசம் முழுவதும் தண்ணி காடாக மாறி மக்கள் வெளியேறுகிறார்கள், வீடுகள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே இவற்றை தடுப்பதற்கான பல பெரிய பாரிய குளங்களை, மட்டக்களப்பில் இருக்கிற குளங்களை ஒன்று சேர்த்து அதனை ஊடாக ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அந்த தண்ணீரை சேமித்து வைக்க முடியும். அதற்கான பல திட்டங்கள் நீர்ப்பாசன திணைக்களத்திடத்திலே இருக்கிறது. அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன், உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் ஏற்கனவே பல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த இவ்வாறான வேலை திட்டங்களினால் கிழக்கு மாகாணம் என்பது உங்களுக்கு அதிக கூடிய அதி உச்சபட்ச நெல்லை அந்த நாட்டுக்கு அரிசியை கொடுக்கின்ற மாகாணம், ஆகக்கூடிய மீன்பிடி துறையிலே ஒரு முன்னேற்றமான மாகாணம். ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே இந்த மாகாணத்திலே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இந்த மாகாணத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகளுடைய கல்வியில் இருக்கிற இந்த நாட்டிலே மிக அடிமட்ட நிலையிலே தான் கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வியும் இருக்கிறது. ஆகவே அதற்றை முன்னேற்றுவதற்காக ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. எல்லா பாடசாலைகளிலுமே சில பிரதேசங்கள் தவிர அநேகமான பிரதேசங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே இவற்றை செய்வதற்கு தேவையான அனுமதியை நீங்கள் அண்மையில் கூட கல்வி அமைச்சர் அவர்கள், எங்களுடைய கௌரவ பிரதம அமைச்சர் அனுமதி வழங்கியிருந்தார். இன்னும் அதிகமான கட்டிடங்களை நிரப்புவதற்கு தேவையான அனுமதிகளை வழங்க வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக கௌரவ நீதி அமைச்சர் அவர்களுடைய உரையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய சிபார்சின் பேரில் சிறுவர்களை, நானும் ஒரு காலத்திலே சிறுவர் மகளிர் அபிவிருத்தி பிரதி ராஜாங்க அமைச்சராக இருந்த என்ற அடிப்படையிலே உண்மையிலே பல பிரச்சனைகளுக்கு அந்த சிறுவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையிலே
அவர்களையும் அந்த சிறையிலே ஏதாவது சிறிய காரணங்களுக்காக இருந்தவர்களையும் பெரிய சிறை கைதிகளோடு சேர்ந்து போவதன் மூலம் அவருடைய எதிர்காலமே அப்படியே பாலடைகிறது. ஆகவே அவற்றுக்காக அந்த சிறார்களை வேறு வாகனங்களில் தனியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு எடுத்திருக்கின்ற முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம். அதற்கு எங்களுடைய அந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அரசாங்கம் என்கின்ற அடிப்படையிலே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். அதே போன்று கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவரும் எங்களுடைய மாகாணத்தோடு மிக நெருக்கமான ஒருவர். கிழக்கு மாகாணம் மீன்பிடித்துறையிலே ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டிய ஒரு மாகாணம். வாழைச்சேனை துறைமுகத்தை பற்றி நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். வாழைச்சேனை துறைமுகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 200 போட்டுகளை கூட கட்ட முடியும். எந்த வசதியுமே கிடையாது. அந்த துறைமுகத்திலே வெறும் ஒரு போட்டுகளை மீன்பிடி படகுகளை கட்டுகின்ற தளம் மாத்திரம்தான். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பெரிய பெரிய படகுகளை வெளியிலே கொண்டு போய் கட்டுகிறார்கள் இடமில்லாத காரணத்தினால். அதனை விஸ்தரிப்பதற்கு சுமார் கிட்டத்தட்ட 800 மில்லியன் அளவிலே தான் மொத்த தேவை என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் உங்களுடைய இந்த ஆட்சி காலத்திற்குள் அந்த வாழைச்சேனை துறைமுகத்தை அது கட்டி எழுப்பதனூடாக கல்முனை, காத்தாங்குடி, வாழைச்சேனை, ஓட்டமாவடி, வாகரை அந்த பிரதேச 2 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பாவிக்கின்ற ஒரு துறைமுகம். பல்வேறுபட்ட குறைகளோடு இந்த துறைமுகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த வாழைச்சேனை துறைமுகத்தை கட்டி எழுப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்டரி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு ஃபேக்டரி, மிக பாரிய அளவிலான ஃபேக்டரி. யுத்த காலங்களால் அது மூடப்பட்டு இன்று ஒரு மிகச்சிறிய அளவில். ஆகவே இந்த வாழைச்சேனை துறைமுக வாழைச்சேனை கடதாசி ஆலை பேப்பர் ஃபேக்டரி மீண்டும் முழுமையாக இயக்கி சில வெளிநாட்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு அவர்களுடைய பங்களிப்போடு அதனை அந்த துறைமுகத்தை அந்த பேப்பர் ஃபேக்டரி கடதாசி ஆலையை எங்களை கட்டியெழுப்ப முடியுமாக இருந்தால் அங்கு நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு வழங்க முடியும். அதே ஒன்று இந்த நாட்டில் நமது நாட்டுக்கு தேவையான பேப்பர்ஸை அல்லது ஆக குறைந்த பத்திரிகை விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்காக நாங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையில்லை. ஒரு காலத்தில் இந்த நாடு முழுவதற்கும் ஒரு பொருட்களை வழங்கிய ஒரு ஃபேக்டரி அது வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்டரி. அது இன்று மிக குறைந்த அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதனை இயங்குவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த வடகிழக்கு மாகாணம், குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே நிர்வாக ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கிறது. பல பிரதேச சபைகள், பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டும் அதற்கான பிரதேச சபைகள் இன்னும் உருவாக்கப்படும். நிர்வாக ரீதியான பிரச்சனை இன்னும் உருவாக்கப்படாமல், குறிப்பாக கோரளைப்பற்று மத்திய பிரதேச சபை, கோரளைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச, இந்த 2 பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டும் அதற்கான பிரதேச சபைகள் உருவாக்கப்படவில்லை. அதற்கான எல்லைகளை இன்னும் வரையறுக்கவில்லை. ஆகவே அதனூடாக அந்த மக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்கிறார்கள். அதற்கான சபைகளை கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி நியமித்த பானம்பலன கமிஷன் ரிப்போர்ட்டும் சொல்லுகிறது. இருந்தாலும் இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர்கள் இங்கு இருக்கிறீர்கள். கௌரவ அமைச்சர் அவர்கள் அது தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுத்து நிர்வாக ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதனூடாக இனங்களுக்கு இடையிலே இன்னும் மேலும் ஒரு ஒற்றுமையையும் பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக கிழக்கு மாகாணம் என்பது 3 இன மக்களும் ஒற்றுமையோடு வாழுகிற ஒரு மாகாணம். 3 இன மக்களும். Member, your time is up. 1 minute, Madam. Honorable Minister. ஆகவே 1 minute. ராமலிங்கம் சந்திரசேகர் மந்திரித்துமா. சொல்லுங்க மினிஸ்டர். நாங்கள் கடற்தொழில் அமைச்சின் மூலமாக 11.4 பில்லியன் ஒதுக்கியிருக்கும். அதனால கட்டாயம் வாழைச்சேனை மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்துக்கு இதை விட கூடுதலான கவனிப்பு இந்த முறை மேற்கொள்ளப்படும். கௌரவ அமைச்சர்களுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். கிழக்கு மாகாண மக்களின் சார்பிலே கடற்றொழில் அமைச்சுக்கு ஒதுக்கியிருக்கிற பாரிய நிதி ஒதுக்கீட்டிலே வாழைச்சேனை துறைமுகத்தையும் அதே போன்று
கிழக்கு மாகாணத்தில் மேலும் கடற்றொழிலை முன்னேற்றுவதற்கு அபிவிருத்தி அடைவதற்கு இவ்வாறான ஒரு முயற்சி எடுப்பதை கௌரவ அமைச்சர்கள் சபையிலே சொல்லியிருக்கிறார். அதற்காக நான் கிழக்கு மாகாண மக்களின் சார்பிலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே குறிப்பாக இந்த 3 இன மக்களும் ஒற்றுமையோடு நிர்வாகம் செய்கின்ற இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாகாணம் கிழக்கு மாகாணம். ஆக அந்த மாகாணத்தை கட்டியெழுப்பதற்கு உங்களுடைய அரசு பூரண நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.